ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இப்போ வீடியோ வந்து 1 மாதம் கிட்ட இருக்கும். எதுக்காக வீடியோ வரலன்னா, ஃபஸ்ட்டு காரணம் வந்து எனக்கு செல்லு கிடையாது. 1 மாதமாகவே செல்லு வந்து உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் ரிப்பேர் பார்த்து வச்சுருக்கோம். அதான் செல்லு வந்துருச்சுல்ல, இனிமேல் டெய்லி வீடியோ போடுவியான்னு சொன்னால் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இனிமேல் டைம் கிடைக்கிற நேரம் கேப்பில் அப்பப்போ ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதான் செல்லு வந்த கையோட இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, வளகாப்பு வீடியோ. அதான் காலையில் குளிச்சு கிழிச்சு கிளம்பியாச்சு. காலையில் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. கிளம்புறதுக்கே நேரம் கரெக்டாகிடுச்சு. சரி, வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறு ஜென்மம் இருந்தால் கூட உயிரை உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன். நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா, தூத்துக்குடி தாளமுத்து நகரில் வளகாப்பு ஃபங்க்ஷன், அங்கே தான் போகிறோம். அப்புறம் யாரெல்லாம் தூத்துக்குடின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வளகாப்பு வீட்டுக்கு வந்தாச்சு. வளகாப்பு வீட்டு வந்த உடனே பாப்பா வந்து உள்ளே தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே மாப்பிள்ளையோட ரிலேட்டிவ் தான். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டேன்னா அவங்க நான் வர முடியாது, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க அக்காவோட தான் போக கொடுத்து வச்சிருக்கு. எங்கே போனாலும் நாங்கள் தான் ஜோடியாக போக மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது, அவங்களும் வேலைன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் கூட ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அன்னைக்கு தான் பார்த்து எனக்கு கல்யாண நாள். அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. என் மாப்பிள்ளைக்காவது ஞாபகம் இருக்குமான்னு பார்த்தா அவங்களும் வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஞாபகம் இல்லை. மறுநாள் தான் எனக்கு ஞாபகம் வந்திருக்குன்னா பாருங்கள். தெரிஞ்சு நான் கல்யாணம் முடிச்சு வந்து கல்யாண நாளுன்னு சொல்லிட்டு நான் 1 வருஷம் தான் கொண்டாடினேன். அதே மாதிரி என்னோட பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு 1 வருஷம் தான் கொண்டாடினேன். அதுக்கப்புறமோ என்னமோ தெரியலை, கல்யாண நாளும் கிடையாது, பிறந்த நாளும் கிடையாது. அப்படியே லைஃப் போயிடுச்சு. யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் வளகாப்பு வீட்டுக்கு போகும்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாப்பாவுக்கு 2-3 வாய் அள்ளி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வளையல் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்பா தான் அவங்க கூட உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டா. அழகா இருந்துச்சு அவங்க 2 பேரும் பார்க்கும்போது. அப்புறம் வளையல் போட்டுட்டு இருந்தாங்க. வளையல் போடும்போது பொட்டு வைக்கவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டா. கையில் சாக்லேட் கொடுத்தோன்னே அந்த சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தா.
அப்புறம் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கு ஒரே விளாண்டுட்டு இருந்தா. ஷாலினி மோர் கொண்டு வந்தா, இத்த இந்தாங்க குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த மோரை குடிச்சு பார்த்தேன். அது டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. எல்லாம் போய் கனியக்கா சொன்னாங்க, நீ மோர் குடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க வேண்டாம், எங்கள் பாட்டி போட்டால் வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கேமரா அங்கே திருப்பியாச்சு. இதான் உங்கள் ஆச்சியா? உங்கள் ஆச்சியா? இந்தா இந்தா நல்லா இல்லை, நீயே குடிச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். ஏய் இந்தா இந்தா தூரப்படு, நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை நீக்கா, எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக மோர். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. Touch the sky, feeling bolder. Break the mold, then press repeat. Get 'em up, get 'em up on the edge of their seats. Set your aim a little higher. We're gonna go, gonna go, gonna go there. Going up, going up, going all the way. Going higher, going up, going up, going all the way. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கணும். இறங்கிட்டு காஃபி கடையில் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.